நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் இருப்பீர்களாக. மன ரம்யமாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி உள்ளவனாய் இருக்கிறேன். 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் நடைபெறும். சகோதரர்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் வந்து பங்கெடுத்துக் கொள்ள முடியுமோ நீங்கள் அவ்வளவாய் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இன்றைக்கு யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது என்னவென்று கேட்டால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய ஜனங்களை குறித்து வைராக்கியமுடைய ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பல வேளைகளில் நாம் அவரை விட்டு விலகி போகிறோம். அதிகாரத்தினுடைய முன்பகுதிகளை எல்லாம் வாசித்தால் விலகி போனவர்களை குறித்தும் அவர்களுக்கு வரக்கூடியதான தண்டனைகள் எவ்வளவு கடினமானவைகள் என்றும் பயங்கரமாய் சொல்லியிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சொல்லுவோம் போது அவர் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீ எவ்வளவு பெரிய குற்றங்கள் என்னெல்லாம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய வஸ்திரங்களே அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயும் இருக்கிறார். சோ இதை கேட்டு தங்கள் இருதயங்களை கிழித்து தேவ சன்னிதானத்தில் வந்தவர்களை குறித்து தான் 25ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். நீங்கள் அப்படி செய்தால் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் 4 விதமான கொள்ளை கொண்டு போகத்தக்கதான பூச்சிகளை கர்த்தர் அனுப்பியிருந்தார். அவைகள் பட்சித்த வருஷங்களுடைய விளைவை உங்களுக்கு திரும்ப, அதாவது எவ்வளவு இந்த பூச்சிகள் அவர்களுடைய தானியங்களை மற்றும் தோட்டங்களை வயல்களை அரித்து போட்டதோ அவைகளினுடைய விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கொஞ்சம் கூட குறையாமல் நான் திரும்ப அளிப்பேன். அதை சொல்லிட்டு தான் சொன்னார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஏனென்று கேட்டால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ எல்லாத்தையும் இழந்து ஒண்ணுமே இல்லாத போய் 4 விதமான பூச்சிகள் உங்களுக்கு உண்டான சகல சம்பத்துகளையும் அழித்து போட்டிருக்கும் பொழுது வஸ்திரங்களே அல்ல இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்பினால் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஏனென்று கேட்டால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததாக சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவென்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் வெட்கப்படாமல் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும் பொழுது நானே உண்மையான தேவன் என்று சகலரும் அறிந்து கொள்வார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும். இந்த காலை வேளையில நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாலும் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய சமாதானம் எல்லாத்தையும் பொட்டரிச்சது போல, இந்த பூச்சிகள் அரிச்சது போல எல்லாம் அரிச்சு போயிருக்கிறதா? உங்க வஸ்திரத்தை கிழிக்காதீங்க. ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி காத்துறாதீங்க. இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஏனென்று கேட்டால் நம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் வைராக்கியம் உள்ளது. இந்த ஆசீர்வாதத்தை இந்த காலைவேளையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலைவேளையில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உங்களுடைய ஜனங்களை குறித்து வைராக்கியத்தோடு கரிசனையோடு சொன்னீரே, அதை இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. அதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு முறை கூட சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதங்களை பொட்டரிச்சது போல எல்லாம் அரித்து கொண்டு போயிருந்தாலும் அவைகளின் விளைவை அத்தனையும் உங்களுக்கு திரும்ப தருவேன். என் ஜனங்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.